இப்போ சில பேர் சிரிக்க வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, காமெடி படம். அழ வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, சோக படம். கை தட்டுறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு கமர்ஷியல் படம். சிந்திக்கிறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு லைக் ரத்த கண்ணீர், பராசக்தி, எங்கள் அமைதிப்படை, அது மாதிரி. ஆன்னு வாயை பொழக்கிறதுக்காக ஒரு படம் எடுக்க முடியுமா? அதுதான் பாகுபலி. இது இப்போ படம் ஆரம்பிக்கல ஆடியன்ஸ் அப்படி உட்கார்ந்தது தான். நான் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருந்தப்போ புரட்சி தலைவருடைய 1000ல் ஒருவன் மாதிரி, நாடோடி மன்னன் அடிமை பெண் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பாரதி ராஜா சார் சொன்னார், உங்களை வச்சுட்டு உமர் முக்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சத்யராஜ் அப்படின்னாரு. இதெல்லாமே ஒரு கனவாகவே இருந்தது. இப்போ அந்த கனவு நனவாயிருச்சு. அது ஒரு சரியான டைரக்டர்கிட்ட நனவாயிருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அவர் கீனாக இருக்காருன்னா, முதல் நாள் ஷூட்டிங்கில் ஒரு வசனம் பேசிட்டு வரேன், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சுற்றி இருக்கணுங்க எல்லாருக்கும் திருப்தி. டைரக்டர் சார் கூப்பிட்டு ராஜமௌழி சார் சார் நல்லா இருந்தது சார், அந்த ஒரு இடத்துல 5-6 ஸ்டெப் வரையில மட்டும் இந்த கண்ணை சிமிட்டிட்டிங்க சார் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் சுருக்குனாச்சு. என்னய்யா கண்ணை சிமிட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையா? சரி, நான் எப்போ இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணிடுவேன். அதை ஒரு தடவை மானிட்டரில் பார்த்தேன், மறுபடியும் கண்ணு சிமிட்டாமல் நடித்தேன். அப்படியே அந்த விஷயம் என்ஹான்ஸ் ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கார். அப்புறம் பாகுபலியை பற்றி, பிரபாஸ் கேரக்டரை பற்றி நான் ஒரு சீனில் சொல்லணும். என்ன, நான் சொல்கிறதுல அந்த கேரக்டர் எவ்வளவு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளை பற்றி சொல்கிற மாதிரி சொல்லணும். இப்போ ராஜமௌழி சார் என்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு பாருங்க. நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டு, தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் தெரிஞ்சுட்டு, சார் இப்போ நீங்கள் இதை பாகுபலி மறந்துடுங்க சார், பாகுபலி பிரபாஸ் எல்லாம் மறந்துடுங்க சார், நீங்கள் எம்ஜிஆர் சாரை பற்றி பேசுனீங்கன்னா எப்படி சார் பேசுவீங்க? உங்களை அறியாமல் அந்த முகத்தில் அந்த நான் முதல் தலைவரை பார்த்தப்போ அவர் என்கிட்ட இப்படி பேசினாரு, அவர் என்னை கட்டி பிடிச்சாரு அப்படின்னு பேசும்போது உங்கள் முகத்தில் ஒரு இது வரும் இல்லை சார், அப்படி நீங்கள் நினச்சிட்டு பேசுனேன் சார். அதாவது எவ்வளோ ஒரு சைக்கலாஜிக்கலாக ஆக்டிங்கை வெளியில் கொண்டு வராரு பாருங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.